நண்பர்களே, குடி இல்லாமல் 14வது நாள் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இன்றைக்கி மூஞ்சி பாலிஷ் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் அழகாக தான் இருக்குது. ஏன் தெரியுமா? கொஞ்சம் டல்லாக இருக்குது. சோப்பு தீர்ந்து போச்சு மற்றும் துணி துவைக்க வேண்டிய வேலை இருக்குது. இப்போ நைட்டு 8 மணி ஆக போகுது. 7:30 மணி கரெக்டாக அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன். 7:30 மணி கரெக்டாக. இப்போ நம்ம பேக்கில் கொஞ்சம் அன்னாச்சி பழம் இருக்குது. அதை எடுத்து வெட்டி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போவோம். அது வெட்டுறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்தது இன்றைக்கி. அதை வெட்டி சாப்பிடுவோம். அப்படியே ஒரு 20 நிமிஷம் லைவ் போடுவோம். ஓகே, காலையில் வேலை முடிஞ்சு 8 மணிக்கு தானே வேலை முடியும். காலையில் வேலை முடிஞ்சு கையோடு போய் சோப்பு வாங்கிட்டு வந்துட்டு துணியை ஊற போட்டு துவைச்சிடுவோம். இது எப்படி இருக்குது? இதுதான் பிளான். இது போக என்னென்ன இருக்குது இந்த நாளில் குடி போதை இல்லாத அழகான இந்த 14வது நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோடு இந்த நாளில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டு. விஜய் தான் முன்னிலையில் இருக்கிறாரு. ஜெயிச்சுருவார் போலையே. யார் வந்தால் வரட்டும். டிவிகே என்டிகே இந்த ரெண்டும் எனக்கு பிடிக்கும். யார் வந்தாலும் சரி. என்டிகே நோ சான்ஸ். ரிசல்ட் இப்போ இது வரைக்கும் வந்துட்டுருக்கிறத வச்சு பார்த்தப்போ ஓகே, விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த நாள் அதி தீவிரமாக ஒரு அன்னாச்சி பழத்தோடு ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, இப்போ தான் அன்னாச்சி பழம் வெட்டி சாப்பிட்டு அதை லைவ் போட்டேன். ஓகே, கடைக்குள்ளே போயிட்டு இந்த கத்தி வாங்கிட்டு வரல. அதுக்கு வந்துட்டு என்னப்பா உங்கள் ஆள் ஜெயிச்சிட்டாருன்னாங்க. எது எங்கள் ஆள் ஜெயிச்சிட்டாரா? நான் எப்போயாவது சொன்னேன் எங்கள் ஆள் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வந்துட்டேன். விஜய் ஜெயிச்சிட்டாராம்ல. லைவ்லேயும் வந்துட்டு நம்மளோட அதிதீவிர ரசிகர் பெருமக்கள் விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதையெல்லாம் வச்சு தான் நானே எனக்கே தெரியுது விஜய் ஜெயிச்சிட்டாராம். ஓகே, இதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டோம்னா அடுத்த காலையில் தான் வேலை முடியும். இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஓகே, நீ என்ன கிளம்பலையா? நண்பர்களே, நம்ம பழைய கடையில் வேலை பார்ப்போம். 2 வருஷம் வேலை பார்த்தோம்ல மலேசியாவில். அந்த கடையில் நம்ம கூட ஒரு சின்ன பையன், சேப்பாக ஒரு பையன் அஜீஸ்னு இருந்தான்ல, அந்த தம்பி எனக்கு இன்றைக்கி கால் பண்ணான். இன்றைக்கி லீவு போல். இப்போ மணி 12:30. அவனுக்கு 12 மணியோட வேலை முடிஞ்சதாக சொல்லி எனக்கு கால் பண்ணேன். வீடியோ கால் பண்ணான். பேசுனேன். ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. நான் மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னே. அந்த தம்பி பர்மா தம்பி, சின்ன தம்பி. அப்புறம் தான் இங்கே உள்ள நம்ம இந்த சின்ன தம்பி அந்த போகிறான்ல, நான் வர மாதிரி துப்பி போட்டுருக்காம அந்த பையன்ட்ட கொடுத்து வீடியோ காலில் பேச வச்சேன். ஏன் ஒரே மொழி தானே, ரொம்ப ஃபீலிங்காக போச்சு. அதனால் ரொம்ப பழக்கம். கடந்து போகிறது தானே வாழ்க்கை. திரும்ப அவனை பார்க்க போகிறது இல்லை லைஃப்பில். ஏதோ கான்டாக்டில் இருக்கிற வரைக்கும் பேசுவோம். பார்ப்போம், நான் சந்திப்போம். மலேசியா விட்டு போகிறதுக்கு முன்னாடி அவனை ஒரு டைம் பார்ப்போம். பழைய வீடியோஸில் இருப்பான். ஒன்றாவே வேலையை போகிறது, ஒன்றாவே வர்றது, அங்கேயும் ஒன்றா தான் இருப்போம். சின்ன தம்பி. நண்பர்களே, இந்த பூச்சவங்கலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த இன்சிடெண்ட்டை ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்திச்சில்ல மனசில். அந்த பையனோட அந்த தாட்ஸ், அந்த ஒரு இன்சிடெண்ட், அந்த ஒரு மன கஷ்டம், அதை நான் அதுலேருந்து நான் மீள்றதா நினச்சிக்கிட்டு நான் வேறு விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணேன். அப்படி நான் ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போது அதோட ரிசல்ட்டு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எனக்கு வந்துட்டு டிப்ரெஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் மன கஷ்டத்தையும் தான் கொடுக்கும். ஆனாலும் இப்போ இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் வேறு ஒரு பிரச்சனையை தேடிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். வேறு ஒரு நிம்மதி கெடுற விஷயத்த நான் வந்துட்டு, மனசு நிம்மதி கெடக்கூடிய விஷயத்தை நான் வந்துட்டு அலோவ் பண்ணுறேன் என்னோடய லைஃப்பில். புரியுதா உங்களுக்கு? இதுலேருந்து நான் தப்பிக்கணுமேனு. இப்போ நான் இது எப்படி சரி செய்ய போகணும்? கண்டிப்பாக சரி செஞ்சாகணும். எனக்கு தெரியுது, ஆனாலும் என்னால் அதை தடுக்க முடியல. இந்த ஏற்கனவே அந்த பையன் ஒரு வருஷம் கிராஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இன்சிடெண்ட் ஆச்சு இல்லையா? அதுலேருந்து மீள்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வேறு ஒரு ப்ராப்ளத்தை வந்துட்டு அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் லைஃப்பில் மாறணும், என்ன நான் மாற்றணும். பழைய என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு லைவ் போடணும். அதுக்கு நேரம் இல்லை. நேரம் எங்கே இல்லைன்னு பார்த்தோம்னா நம்ம வேறு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அறிவை எந்த வகையிலுமே வளர்த்துக்கிறது இல்லை.
டைம் வேஸ்ட் பண்ணுறோம். இனிமேல் வந்துட்டு எல்லாத்தையும் சரி செய்யணும். என்னை நான் மாற்றணும். என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தனியாகவே போராடவும் மோட்டிவேஷனே கிடைக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வேலை போய்கிட்டு இருக்கு. வாங்க சாப்பிடலாம். அன்பு அதிதீவிர ரசிகர் பெருமக்களே, நாம் பிளான் பண்ண மாதிரி நாம் சோப்பு வாங்கலை, துணி துவைக்கல, டயர்டாக இருக்கிறேன். சாப்பிட்டுட்டு வீடியோ எடிட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு யாருக்கிட்டையுமே ஃபோன் பேசாமல் யாருக்கிட்டையுமே இல்லை வீட்டுக்கு ஃபோன் பேசிட்டு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோஸ் இது மாதிரி கொஞ்சம் நேரம் யூடியூப்பில் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறோம். ஓகே, இந்த நாளை நம்ம இதுக்கப்புறம் இப்படி தான் முடிக்க போகிறோம். இந்த நாள் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்திருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் முதல் முக்கிய காரணம். என்னுடைய அதிதீவிர ரசிகர் பெருமக்களே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். என்ன மாதிரி நீங்களும் இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்ன மாதிரி எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. மீண்டும் சந்திப்போம். தினசரி இந்திய நேரப்படி இரவு 8 மணி விளாக் வீடியோவில். தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்து பத்திரமா இருங்க.